Hello friends, welcome back to my channel Inspire the World. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதாவோட 16வது அத்தியாயம் தான் பார்க்க போறோம். அதாவது தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் கொண்ட குணங்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த குணங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த 16வது அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தெய்வீக மற்றும் அசுர குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் வந்து அசுர இயல்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். மூணாவது வந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு என்னன்றதை பார்க்கலாம். தெய்வீக மற்றும் அசுர குணங்களில் வந்து பார்த்திங்கன்னா 26 தெய்வீக குணங்கள் இருக்குது மற்றும் 6 அசுர குணங்கள் இருக்குது. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். ஸோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து உபதேசம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ நம்ம அர்ஜுனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவுட் வந்துருச்சு. தெய்வீக அசுர குணங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் எந்த குணத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும், நீங்கள் சொல்லுங்கள் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, கவலைப்படாத, நீ தெய்வீக குணத்தோடு தான் பிறந்திருக்க. நான் இவ்வளோ நேரம் வந்து நான் தான் பெரியவன் சொல்லிகிட்ருக்க, அப்பையும் வந்து நீ பொறுமையாக கேட்டுட்ருக்க பார்த்தியா, கண்டிப்பாக நீ தெய்வீக குணத்தோடு தான் பிறந்திருக்க. இதே அசுர குணம் இருந்துருச்சுன்னா உடனே நீ எப்படி இப்போது பெரியவனா ஆக முடியும்னு சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நீ பொறுமையாக கேட்டுட்ருக்க பார்த்தியா, அதனால் நீ தெய்வீக குணத்தோடு தான் இருக்க அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார். இப்போ நம்ம 2 சகோதரிகளோட கதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது திதி மற்றும் அதித்தி, அவங்களோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 பேருமே சிஸ்டர்ஸ் தான். ஆனால் அதித்தி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க, கடமையுணர்வாக இருப்பாங்க. ஆனால் திதி வந்து பொறுமையின்மை மற்றும் பொறாமை கொண்டவளாக இருந்தாள். திதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறாமை கொண்டவளாக இருக்கா. அவளோட கான்வர்சேஷன் பாருங்கள் இப்போது. எனவே உமது முழு கருணைமினையும் என் மீது வைப்பதன் மூலம் என்னிடம் அன்புடன் நடந்து கொள்வீராக. நான் புத்திரர்களை பெற வேண்டுமென விரும்புகிறேன். எனது சக்கரத்திகளின் செல்வ செழிப்பினை கண்டு நான் துன்புறுகிறேன். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்வீர்கள். ஸோ திதின்றவங்க ரொம்ப பொறாமை பிடிச்சவங்களாக இருந்தாங்க. அவங்க சிஸ்டர் மேலே பொறாமை உணர்வு உள்ளவங்களாக இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திதியின் குணம் என்னென்னு பார்க்கலாமா. சுயநிலம், பொறுமையின்மை, காமம், பொறாமை, சுயநலத்திற்காக தத்துவம், தர்மத்தை அலட்சியம் செய்தல், இதுதான் திதியோட குணம். அடுத்தது அதித்தியோட பொறுமை மற்றும் கடமையுணர்வை இப்போ பார்ப்போம். பற்பல நாட்களுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவரான கஸ்யப முனிவர் தமது சமாதி நிலையிலிருந்து எழுந்தார். அதித்தியின் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்ற அவர் அது மகிழ்ச்சிகரமான நிலையில் இல்லாததை கண்டார். ஸோ வாழ்க்கைக்கான பாடம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, மாம்பழத்தை பிழிந்தால் அது மாம்பழ ஜூஸ் தான் தரும். எலுமிச்சையை பிழிந்தால் அது எலுமிச்சை ஜூஸ் தருது. ஆனால் பிறரால் துன்பம் நேர்படும் போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தான் யோசிக்கணும். கோபத்தை தூண்டும் சூழ்நிலையினை பொறுத்து கொள்ளும் திறமையினை கொண்ட ஒருவர் சிறந்த நபரா என்று தீர்மானிக்கப்பட வேண்டும். அதித்தியோட வேண்டுகோள் என்னன்னு பார்ப்போம். இப்போது முனிவர்களின் சிறந்தவரே, மங்களகரமான வரங்களை அளிப்பவர்களில் மிக சிறந்தவரே, தயவு செய்து எங்களது நிலையை கருத்தில் கொண்டு எனது புத்திரர்கள் இழந்துவிட்டதை அவர்கள் திரும்ப பெறுவதற்கு வரங்களை அவர்களுக்கு அளிப்பீராக. இப்போ திதியோட வேண்டுகோள் என்னன்னு பார்ப்போம். திதி பதிலுரைத்தால், சிறந்த ஆத்மாவாகிய என் கணவரே, நான் என் மகன்களை இழந்து விட்டேன். தாங்கள் எனக்கு வரமளிக்க விரும்பினால் இந்திரனை கொல்லக்கூடிய மரணமற்ற ஒரு மகனை நான் வேண்டுகிறேன். ஏனெனில் இந்திரன் விஷ்ணுவின் உதவியுடன் என் 2 மகன்களான ஹிரண்யாக்ஷனையும் ஹிரண்ய கசிபுவையும்
கொன்றுவிட்டான். ஸோ அதித்தி மற்றும் திதியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதித்தியோட குணம் எப்படி இருந்துச்சுன்னா, தனது பங்கினை கேட்டல், பழிவாங்கும் எண்ணம் இல்லை, விரோதிக்கும் துன்பம் இழைக்காத தன்மை. திதியோட குணம் எப்படி இருந்துச்சுன்னா, குற்றத்தினை ஒப்புக்கொள்ளாமை, விரோதியை கொல்லும் எண்ணம், சதித்திட்டம் மற்றும் சூழ்ச்சி, தாழ்ந்த குணங்களிலிருந்து தோன்றும் தீர்மானம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க திதி அதித்தியில் ஸ்ரீமத் பாகவதம்லேருந்து வந்த கதைகள் தான். அன்புள்ள அதித்தி, பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக. அவரே அனைத்திற்கும் எஜமானர். அவரால் எல்லாருடைய எதிரிகளையும் அடக்கிவிட முடியும். மேலும் அவர் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். கிருஷ்ணர் அல்லது வாசுதேவர் எனப்படும் அப்பரமபுருஷரே பிரபஞ்சத்தின் ஆன்மீக குரு என்பதால் அவரால் மட்டுமே அனைவருக்கும் சர்வ மங்களகரமான வரங்களை அளிக்க முடியும். ஸோ வாழ்க்கைக்கான படம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நோய்க்கு தகுந்த மருந்தளிக்க மருத்துவர் தேவை. எனது பௌதிக அறிகுறிக்கேற்ப வழிகாட்டுவதற்கு ஆன்மீக வழிகாட்டி தேவை. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, நம்மளுக்கு எப்படி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், இப்போ சிவியராக இருக்க ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம டாக்டர் போய் சஜஷன் கேட்டு தான் அந்த நோயை குணமடைய செய்வோம். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்களோ, அந்த மாதிரி இந்த பௌதிக உலகம், அதாவது நம்ம வாழ்கிற உலகத்தில் ஒரு சிறந்த ஆன்மீக குரு நம்மளை வழிகாட்டுதல் செஞ்சால் தான் சிறப்பாக இன்னும் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ பகவான் வழங்கிய பலன் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைக்கு அதுபடி தான் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் பிறக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதித்திக்கு பார்த்திங்கன்னா வாமனராக அதை பகவானே பிறந்தார். ஆனால் திதிக்கு 49 மருத்துகள் தான் கிடச்சிது. ஸோ வாழ்க்கைக்கான பாடம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நாம் பின்பற்றும் வழிமுறையே நமக்கு கிடைக்கும் பலனை தீர்மானிக்கின்றது. நீங்கள் கிருஷ்ணரை அடைய விரும்பினால் பக்தி தொண்டை விட கீழான வழிமுறையிலேயே நின்று விடாதீர். அடுத்தது 26 தெய்வீக குணங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அது என்னென்னா, அச்சமின்மை, தானம், சுய கட்டுப்பாடு, எளிமை, அகிம்சை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, தூய்மை, மன்னிக்கும் தன்மை, எல்லா உயிர்களின் மீது கருணை. இப்போ நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசுர இயல்புகளின் தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிறது இல்லை, சாஸ்திரங்களை பின்பற்றுவதில்லை, சுயநலவாதிகள், முறையற்ற நடத்தை, வாய்மையின்மை, தூய்மையற்றவர்கள், ஒழுக்க நெறிகளை விரும்புவதோ பின்பற்றுவதோ கிடையாது. இந்த அசுர குணம் கொண்டவங்க பார்த்திங்கன்னா கொள்கை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, உலகம் பொய்யானது, உலகை கட்டுப்படுத்த யாரும் இல்லைன்னு நினைக்குவாங்க. மாயை, அதாவது மாயை வசப்படுதல், நானே இந்த பிரபஞ்சத்தின் மையம், புலனின்பம். அடுத்தது அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, அழிவை தரக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான செயல்கள். அவங்க மனோநிலை எப்படி இருக்குன்னா, காமம், தற்பெருமை, தற்புகழ்ச்சி, நான் பக்குவமானவன், சக்தி வாய்ந்தவன், இந்த மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க முடிவை என்னத்தை சந்திக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஏக்கம், மாயை, நரகம், அசுர இனங்கள். மேலும் இவங்க கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க இந்த பாதையை பின்பற்றுறதுனால. ஸோ வாழ்க்கைக்கான பாடம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நான் கட்டுப்படுத்துபவன் மற்றும் அனுபவிப்பவன், நான் பக்குவமானவன் மற்றும் பலசாலி, எனது விரோதிகள் தோற்கடிக்கப்பட விட்டனர், நான் மகிழ்ச்சியாக உள்ளேன், எல்லாவற்றிற்கும் இறைவன் நானே. இதுவே அசுரத்தன்மை. சிகிச்சையின் முதற்படி நோயினை கண்டறிதலாகும். இந்த எண்ணங்கள் என்னிடம் உள்ளனவா என்று சோதித்து கிருஷ்ணரிடம் பக்தி சேவை செய்து அவருடைய கருணையினால் வேருடன் பிடுங்க வேண்டும். அடுத்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். காமம், கோபம் மற்றும் பேராசை துன்பத்திற்கான 3 கதவுகள்.
ஆசைகள் என்னும் கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுணர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஸோ இந்த பிக்சர் வந்து பாருங்கள், எப்போ வந்து நம்ம பகவானை அடைய முடியும்னா தன்னுணர்விற்கான செயல்களை செய்தல், சாஸ்திர விதிகளெல்லாம் பின்பற்றணும். அப்புறம் இந்த 3 கதவு பார்த்தோம்ல, காமம் கோபம் பேராசை, அந்த கதவுகளெல்லாம் பின்பற்றாமல் இருந்தால் நம்ம பரமலோகத்துக்கு போயிடலாம். அடுத்தது சாஸ்திர விதிகளை புறக்கணித்தல், மனப்போன போக்கில் செயல்படுதல், இதெல்லாம் துன்பகரமானது மற்றும் வீழ்ச்சியை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தரும். எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களில் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். ஸோ இன்றைக்கி அத்தியாயத்தில் நம்ம வந்து தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்கள் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அசுர குணங்கள்னால் என்னென்னு தெரிஞ்சு அந்த குணத்தில் படிப்படியாக நம்ம கம்மி பண்ணிவிட்டு எல்லா தெய்வீக குணத்தில், அதாவது பொறுமை எல்லாத்தையும் தெய்வீக குணத்தில் கடைப்பிடிக்க எல்லாரையும் கிருஷ்ணர் சேவையில் ஈடுபட்டு பகவானோட நாமம் சொல்லி கிருஷ்ண ஜபம் வந்து செய்து, அதாவது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே டெய்லிக்கும் பண்ணுங்கள். நீங்களே ஒரு சேஞ்ச் வந்து பார்ப்பீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் அத்தியாய தகவலை பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.